வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி. நான் உங்கள் ஆனந்த் சார். என்னங்க படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா பிஜிடிஆர்பிக்கு? நான் நேற்றே சொல்லிகிட்டு இருந்தேன் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்ட்டு. யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. ஏற்கனவே நடந்த சோகத்தெல்லாம் மறந்துடுங்க. சரிங்களா? நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் பிடிடிஆர்பி வேகன்சியை பற்றி பேசலாம். இல்லை 1 மணி நேரம் பிடிடிஆர்பி நடந்த நிகழ்வுகள் பற்றி ஏதோ ஸ்டார் கொஷின் ஆன்சர் அதை பற்றி பேசலாம். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஒதுக்கிட்டால் கூட மீதி இருக்கிற நேரங்களில் தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பிஜிடிஆர்பிக்கு எடுத்து படிங்க. இது நாள் வரையும் படிக்கலனாலும் இன்றைக்கி நைட்டாவது ஒரு உறுதிமொழி எடுத்துக்குங்க. சரிங்களா? திரும்ப திரும்ப பாஸ்ட்டை நினைக்காதீங்க. அது ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் போதும். கூடுதல் வேக்கன்சிக்கு ஒரு 2 மணி நேரம் பேசலாம், ஏதாவது ஒரு தகவல் எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குன்னா அதை பற்றி ஒரு மணி நேரம் பேசலாம். போதும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் பழசை பேசி அதை ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நகருங்க. ஃப்யூச்சரில் நகர்ந்தால் தான் நல்லது. சரி, நம்ம இந்த பிஜிடிஆர்பியில் ஜிகே சிலபஸ்க்குள்ளே போகலாங்க. இந்த ஜிகே சிலபஸ் மாறுமா சார் அப்படின்னா, இப்போதைக்கு மாறாது. எதிர்காலத்தில் மாறினாலும் இதில் இருக்கிற கண்டென்ட் தான் வந்து சேரும். ஏன்னா இந்த ஜிகே வந்து டிஎன்பிஎஸ்சிலும் சரி, இங்கேயும் சரி நிறைய விஷயங்கள் சிமிலராக இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியும் காமன், நமக்கும் காமன், பிஓ காமன், எஸ்சிஆர்டி காமன், எல்லாத்துக்கும் காமன் தான். ஓகே. அப்போ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நல்லாயிருக்கும். நாளைக்கு உங்களை செக் பண்ணுவேன் நீங்கள் படிச்சிங்களா இல்லையா அப்படின்ட்டு. நீங்கள் வந்து ஆயுஷ் அகாடமிலையும் ஜாயின் பண்ணலை, நான் உங்களுக்கு டைரக்ட் கிளாஸும் எடுக்கலை. பட் நம்ம யூடியூப்பில் சில இன்ட்ராக்ஷன் கிளாஸ் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ், எவ்ரிடே சயின்ஸ் அண்ட் அப்ரிவேஷன், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி கீழேருந்து பார்த்தா மொத்தம் 5 யூனிட் இருக்குது. இந்த 5 யூனிட்டில் உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கொஷின் வித் ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயே போடலாம். கண்டிப்பாக நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ நீங்கள் தேடுவீங்க. நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு கமெண்ட் தான் போட போகிறீங்க. அதுவும் பர்சனாலிட்டிஸில் புக்ஸ் அண்ட் ஆத்தர் எது ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு, அந்த ஆத்தர் நேம், டிஸ்கவரிஸ், நம்ம மனித குலத்துக்கு பயன்படுற மாதிரி இருக்கிற ஒரு டிஸ்கவரி, அதோட சயின்டிஸ்ட் நேம். இந்த மாதிரி ஒரே ஒரு விஷயம் நீங்களே கொஷின் க்ரியேட் பண்ணி ஒரு ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுறீங்கன்னா, அப்போ மற்ற டீச்சர்ஸும் போடுவாங்க இல்லைங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக படிக்காமல் கொஷின் ஆன்சராக படிச்சுக்கலாம். கரெக்டு தானே? ஒரு அப்ரிவேஷன் இருக்குது. அப்ரிவேஷன் ஒருத்தர் ஒப்பாக் பற்றி ஒரு அப்ரிவேஷன் போடுறாருன்னா இன்னொருத்தர் என்ன போடலாம், எம்ஹெச்ஆர்டி பற்றி போடலாம், எஸ்சிஆர்டினா என்னென்னு போடலாம், அப்புறம் நமக்கு செட்டுனா என்னென்னு போடலாம். ஸோ அப்ரிவேஷன் மொத்தத்தில் எஜுகேஷன் ரிலேட்டடான அப்ரிவேஷன். அண்ட் தென் எவ்ரிடே லைஃப் சயின்ஸ்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சராக இருந்தால் ஃபிசிக்ஸில் என்ன எவ்ரிடே லைஃப் சயின்ஸ் ஆகுது, ரெயின்போவோட கலர்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். கரெக்டுங்களா? அப்புறம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். மொத்தத்தில் இந்த 5 டாப்பிக்கில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் நீங்கள் ஒரு கொஷின் ஆன்சர் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு கொஷின், அது ஆன்சர் அப்படியே கமெண்ட்டில் போடுங்க. அப்போது இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே இந்த 5 தலைப்புக்குள்ளே ஒவ்வொன்றா நீங்கள் ஒன்று மட்டும் போட்டால் போதும். மீதி மற்றவங்க போகிறதெல்லாம் வச்சு நீங்கள் படித்து என்ன பண்ணிக்கலாம், விஷயத்தை கேதர் பண்ணிக்கலாம். அதுக்காக சார் இந்த வீடியோ 1000 பேர் பார்க்குறாங்க, 100 பேர் போட்டிருக்காங்க, அந்த 100 பேரை வச்சு படிச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோ 1000 பேர் பார்க்குறீங்கன்னா 1000 பேருமே ஒரு கொஷின் ஆன்சர் போட்டிங்கன்னா நீங்கள் ஒன்று தான் போடுவீங்க. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 999 கிடைக்கும். கரெக்டு தானே? ஒரு அப்ரிவேஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் ஏதோ ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் கிடைக்கலாம், எவ்ரிடே சயின்ஸ் கிடைக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் கிடைக்கலாம், பர்சனாலிட்டிஸ் கிடைக்கலாம், அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு பற்றி கூட போகலாம். ஒட்டுமொத்தமாக இந்த 8 யூனிட் எடுத்துக்கலாங்களே, ஏன் இந்த 5 யூனிட் மட்டும் எடுத்துக்கிட்டோம்? ஓவராக இந்த 8 யூனிட்டில் உங்களால் கொஷின் வித் ஆன்சர் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அது பயன்படுற மாதிரி இருக்கும். ஸோ தினமும் நான் இந்த மாதிரி நைட் டைமில் இல்லை மார்னிங் டைமில் ஒரு பிஜிடிஆர்பிக்காக ஒரு வீடியோ போடுவேன். அதில் கொடுக்குற கமெண்ட்டுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேருந்து ஒரு லேர்னிங் கிடைக்கும். சோர்ந்து போயிருக்கிற கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த நகரலான்னு யோசிக்கும். நான் கொடுக்குற கமெண்ட் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த படி நகர்ந்துருவீங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஏதாவது ஒரு கொஷின்ஸை க்ரியேட் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக தேடுவீங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதை பற்றி ஒரு கொஷின், இல்லை ஹியூமன் ரைட்ஸ் பற்றி ஒரு கொஷின், அப்புறம் ஆர்கிடெக்சர், தமிழ்நாட்டில் என்ன ஆர்கிடெக்சர்ஸ் இருக்குது அந்த ஆர்கிடெக்ட் பற்றி ஒரு கொஷின் ஆன்சர், ரிவர்ஸ் அண்ட் பிளேஸ் இருக்குது, நம்ம ஊரில் இருக்கிற ரிவர் அதோட பிளேஸ். உங்கள் சிந்தனையை என்ன பண்ணணும், தட்டி விடணும். கண்டிப்பாக அந்த சிந்தனை தட்டி விட்டிங்கன்னா சிறப்பான கொஷின் ஆன்சர் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கிடைக்கும். நீங்கள் ஒன்று கொடுங்க, மற்ற டீச்சர்ஸ் கொடுக்குறதெல்லாம் படிங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம்.
எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் எப்படி படிக்க ஆரம்பிச்சிங்கன்றது நீங்கள் போடுற கமெண்ட்லேருந்தே தெரியும். நீங்கள் அப்ரிவேஷன் சூஸ் பண்ணுறீங்களா, எவ்ரி லைஃப் சயின்ஸா, கரண்ட் அஃபேர்ஸா, ஸ்போர்ட்ஸ் கேம்ஸா, பர்சனாலிட்டியா, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழா, இந்தியன் கான்ஸ்டியூஷனா, இதுன்றது என்னவே உங்களுக்கு தெரியும். முதல்ல நம்ம இங்கே ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் மேஜர் ஆரம்பிக்கலாம். எந்த வருத்தமும் படாதீங்க. நமக்கு எக்ஸாம் வந்து மெதுவாக தான் வரும். இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடக்குது. அதுக்கப்புறம் சர்ப்ளஸ் நடக்கும். அதுக்கப்புறம் கவுண்டிங் எடுப்பாங்க, சரண்டர் போனாங்க. இந்த மாதிரி வந்து நேரம் நமக்கு கரெக்டாக இருக்குது. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கு நேரம் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஆரம்பிச்சிடுங்க. பதட்டம் இல்லாமல் மெதுவாக ஆரம்பித்தா கூட ஜெயிக்கலாம். ஏற்கனவே தயாரானவங்க ரிவிஷனுக்குள்ளே போங்க. இதுவரையும் தயாராகாதீங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்தாவது கமெண்ட் பாக்ஸில் ஒரு கொஷின் ஆன்சரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடே சேர்ந்து படிக்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். இங்கே யாருக்கும் போட்டி கிடையாது. உங்களுக்கு நீங்கள் தான் போட்டி. நேற்றைய உங்களுடன் இன்றைய உங்களோட போட்டி. கரெக்டாக புரிஞ்சுதா? பிடிச்சிருக்குன்னா அப்படியே லைக் போடுங்க. எத்தனை லைக் போடுறீங்களோ எனக்கு புரியும் இவ்வளோ பேர் பிடிச்சிருக்குன்றத. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை ஒரு 10-15 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆயுஷ் அகாடமி அஃபிஷியலில் இந்த மாதிரி டெய்லி ஒரு கொஷின் ஆன்சர் போடுறோம். நான் ஒரு கொஷின் ஆன்சர் போட்டால் அந்த கமெண்டில் மீதி டீச்சர் போகிற கொஷின் ஆன்சர்லாம் நான் படிச்சுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினா விடை புரட்சியை நம்ம ஏற்படுத்தலாம். யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். எல்லாருமே ஜெயிக்க முடியும் இந்த மெத்தடில். வாழ்க வளமுடன். இது ஆயுஷ் அகாடமியின் கசடர கற்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நைட்டும் வந்து இதே மாதிரி ஒரு டாஸ்க் கொடுப்பேன். அந்த டாஸ்க்காக படிங்க, சப்மிட் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள், தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம்.